என்ன வீடுங்க சார். 3 சென்ட் இடம் இருந்தால் போதுங்க, நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டிடலாம். 2 பெட்ரூமே பெரிய பெட்ரூம் கொடுத்து நம்ம வீட்டு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிச்சன் கம் டைனிங்கை வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணி 2 பெட்ரூமுக்குமே அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ணி லிவிங் ஏரியாவில் யாரும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு 16க்கு 11 செட்டு சூப்பரான லிவிங் ஏரியா கொடுத்து மேலே ஃபால் சீலிங்கில் சான்ஸே இல்லைங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் யார் கொடுத்துருப்பாங்க தெரில. சீலிங் ஃபேன்லாம் மாட்டி சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. பூஜை ரூமுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து தனியாகவே நம்மளுக்கு ஸ்பேஸ் ஒதுக்கி அதில் பூஜை ரெடி பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸை நம்ம ஷோக்கில் போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு போய் மாட்டேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டப்பட்ட மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 3 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு வந்து 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன் தாங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா லைட் கிரே, டார்க் கிரே இந்த கலர்ஸ் மட்டுமே வீட்டுக்கு மொத்தமாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் உடன் பேனல்ஸ் வச்ச மாதிரி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல உங்களுக்கு வந்து டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி லைட் கலருக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டோட எலிவேஷன் நம்மளுக்கு சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கும் ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னா 11க்கு 18ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு போர்ட்டிகோ ஏரியா. போர்ட்டிகோவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை டைமண்ட் ஷேப்பில் வந்து கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டேஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் வாலில் கீழே மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளாஸி மிஸ்ஸில் டைல்ஸ் பண்ணி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கிரே கலரில் உங்களுக்கு வந்து கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸ் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டு கிளம்ப கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா அட வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா தாங்க. இந்த லிவிங் ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 16. சவுத் சைட் வாலில் மட்டும் வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்திங்கன்னா 2x4 ஐக்ளூசி வெட்டிஃபிட்டேஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்பிள் டிசைனில் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலரில் ஸ்டிப் லைட் ஸ்பாட் லைட்லாம் மாட்டி ஒயிட் கலர் நம்மளுக்கு நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க. சென்டரில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஆங்கிள் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஃபேன் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா நார்த் சைட் வாலில் இங்கே நமக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டு கிழமை WPC பேனல்ஸில் போகிறது சீலிங் வரைக்கும் நமக்கு ரெடி பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லிவிங் ஏரியாவில் கொடுத்துருக்க வீட்டோட க்யூட்டான பூஜை ரூமும் நம்மளுக்கு செப்பரேட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பேக்ரவுண்டுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா WPC பேனல்ஸ் எல்லாமே பொறுத்திருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டேபிள் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பாட் லைட் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னி முறையில் அமைஞ்சுக்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஹாலுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு செமையாக பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலும் மேலே நம்மளுக்கு 3 ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டிஷன் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா வுட் டைப்பில் வந்து ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. டைனிங் ஏரியா கடுத்து நம்ம என்ட்ரி ஆடுது எல்லா பெண்களுக்கு பிடிச்ச க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பாஸ் ஷேப்பில் ரெடி பண்ணி கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே வந்து நிறைய பேஸ் யூனிட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் மேலே வந்து நம்மளுக்கு சிம்மி வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே சென்சார் டைப்பில் ஒர்க் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா லேப்டாப் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டைனிங் ஏரியா மேலே லேப்டாப் நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அப்படி நம்ம வெளியே வந்து ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர முறையில் அமைஞ்சுக்கிற வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிஃபிட்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ் அண்ட் ஸ்டிப் லைட்லாம் பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா லேப்டாப் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் கீழே நம்மளுக்கு சூப்பராக வாட்டர் ஃபிட் பண்ணி அதுக்கு சின்னதாக வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு மிரர் கூட நம்மளுக்கு அதில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன், சால் பைப், வாஷர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸுமே லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் நல்லா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் டோர்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பேர் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு மேலே வந்து சீலிங் ஃபேன் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதை போக பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே 2x4 ஐ க்ளோசி பெட்டிஸ் லே பண்ணி டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏரியா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமும் நம்மளுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து வீட்டோட பேக் அண்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு ஒரு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து நீங்கள் வந்துக்கலாம், வீட்டுக்கு உள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி 2-in-1 பர்பஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக் அண்ட் சைடில் நம்மளுக்கு போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது வீட்டோட ஜலமொழியில் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு இங்கே ஒரு கவுண்டர் டாப் கொடுத்து அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சிங்க் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சப்போஸ் நம்ம ஏதாச்சும் வீட்டுக்கு நான்வெஜ் எல்லாமே சமைக்கிற மாதிரினா இங்கே வச்சு நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் கண்டிஷன் எல்லாமே வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர்லேருந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்த்தோம்னா டெரஸ் ஏரியா போகிறக்க வீட்டோட அவுட்டர் ஸ்டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேக்கஸ் ஏரியா வாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டியாக கொடுக்காம அதில் சர்க்கிள் டைப்பில் வந்து சூப்பராக வந்து வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக இல்லைன்னா வேறு ஏதாவது ஐடியாக்காக வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேக்கஸ் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சின்னதாக வந்து ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பனுமே நம்ம அப்படியே மேலே டெரஸ் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை போக பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கு சின்னதாக பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. துணி காய போகிறதுக்காக லேங்கிள் அண்ட் துணி தைக்கிறதுக்காக கல் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சவனம்பட்டி தாண்டோன்னா கரெக்டாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கார்டன் அங்கே தான் லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 90 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.